வணக்கம் நண்பர்களே, உங்களை சொல் அறிவோம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவின் மூலம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மற்றும் போட்டித் தேர்வு குழு 4, குழு 2 மற்றும் 2A தேர்வுக்கான வினா விடைகள் இப்பதிவின் மூலம் காணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாட புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்கள் மற்றும் முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதனுடைய பதில்கள் பற்றி பார்ப்போம். தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல்பல கொண்டதுவாம், பெரும் ஆழிப் பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும், உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். பெருஞ்சித்திரனார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. தாய்மொழியில் படித்தால் அடையலாம். விடை மேன்மை. 2. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் சுருங்கிவிட்டது. விடை வானம். 3. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது. விடை செம்மை கூட்டல் தமிழ். 4. பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது. விடை பொய் கூட்டல் அகற்றும். 5. பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதைச் சேர்த்து எழுதக் கிடைக்கும் சொல். விடை பாட்டிருக்கும். 6. 8 கூட்டல் திசை என்பதைச் சேர்த்து எழுதக் கிடைக்கும் சொல். விடை 8 திசை. சொல்லும் பொருளும். 1. ஆழிப்பெருக்கு கடல்கோள். 2. ஊழி நீண்டதொருகால பகுதி. 3. மேதினி உலகம். 4. உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து. விடை சீர்மோனை. கொட்டுங்கடி கோதையரே, 8 திசை எட்டிடவே, ஊழி ஊற்று, ஆழிப் அழியாமல், பொய் பூண்டவரின், மெய்ப்புகட்டும் மேதினி. பாடல் அடிகளில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. விடை அடியெதுகை. கொட்டுங்கடி 8, ஊழி ஆழி, பொய் மெய், சீர் எதுகை, எட்டுங்கடி எட்டிடவே, ஆழி அழியாமலே. பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. விடை இயைபு. கொட்டுங்கடி கொட்டுங்கடி, கொண்டதுவாம் நின்றதுவாம், பாட்டிருக்கும் காட்டிருக்கும். எதிர்ச்சொல் தருக. 1. பல பெருக்கல் சில. 2. முற்றும் பெருக்கல் தொடரும். 3. பொய் பெருக்கல் மெய். 4. அழிவு பெருக்கல் ஆக்கம். ஆசிரியர் குறிப்பு. நூல் வெளி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. பெருஞ்சித்திரனார் பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. விடை பெயர் பெருஞ்சித்திரனார். இயற்பெயர் மாணிக்கம். ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம். பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள். மனைவி தாமரை அம்மையார். காலம் மார்ச் 10, 1933 முதல் ஜூன் 11, 1995 வரை. சிறப்பு பட்டம் பாவலரேறு. இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம். இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இந்த பதிவை பிடியக்கோப்பாக பெற கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்யவும். இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ச்சியாக காண சொல் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.